சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து தவம் புரிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஈஸ்வரன் பழியவந்து வந்தார். பழியவந்து வரும் நேரத்தில் பறக்கும் சக்தி கொடுத்தா பண்டா பருந்து வாரி வெட்டுவார், இறக்கும் சக்தி கொடுத்தா ஈயா பருந்து இருதுண்டா வெட்டுவார். என்னும் பானாடு கொண்டு என்னும் பானாடு கொடுத்தாரா. என்னும் பானாடு வாங்கி நடுவழியில் வரும்போது மாயம் பெருமாள் ஒரு கத்திரி செடியை பிடுங்கி பூரை மேலே வச்சு தலைவர் கீழே வச்சு நட்டு வச்சிருந்தாராம். மாயம் பெருமாள் காய்க்கலை பூக்களை அண்ணா வர வாங்கி வந்து பொய்யா பீர்மான் இல்லையம்மா, வயசு 16 வாழ்வன் 90 போய் வாங்குவார், அப்பத்தான் ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு என்று திருப்பி விட்டார்களா. திரும்பி சென்று ஈஸ்வரின் கால் விழுந்து மறுவரம் கேட்டார்கள். 1000 கோடி லட்சம் கட்டு எடுத்து பார்த்து 1000 கோடி லட்சம் கட்டு எடுத்து பார்த்து கடைசி கட்டுல 3 எழுத்து இருந்துச்சான். 1 பொன்னாகவும் 2 ஆணாகவும் 3 குழந்தை பாக்கி இருந்ததா. மடிப்பிச்சை தந்தார்கள். மடிப்பிச்சை வாங்கி சென்று ஆணு பிறந்தால் பொன்னர் சங்கரன் வை, பெண்ணு பிறந்தால் தங்கா பெரியக்கான் வை என்று கரம் கொடுக்க கரத்தை வாங்கி தாய் என்று அரமணிக்கு நாடி வரும்போது அந்த கத்திரிக்காய் காய்ச்சி குழுங்குச்சார், பூத்து குழுங்குச்சார். அப்ப அரமணிக்கு வந்து சேர குழந்தை